வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகளை பற்றி பேசிட்டு வர்றோம். அதில் குறிப்பாக வேதாளம் கதையை சொல்லுது. அதாவது அது ஒவ்வொரு முறையும் கதை சொல்லி அந்த கேள்விக்கு விடையை தாமதமாக சொன்னாலோ தவறாக சொன்னாலோ விக்ரமாதித்தனுடைய தலை வெடிச்சிடும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும். அந்த கதையில் முதல் கதை இப்படி ஆரம்பிக்குது. ஒரு இளவரசனும் அவனுடைய நண்பனாகிய அமைச்சர் மகனும் 2 பேரும் காட்டுக்கு போகிறாங்க. வேட்டையாடுறதுக்கு அந்த காலத்தில் போகிறது வழக்கம். அப்போ அங்கே பொய்கையில் குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணை உடனே இளவரசனை பார்க்குறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறா, தாமரைப்பூவை கண்ணில் வைக்கிறா, பல்லில் கடிக்கிறா, காலில் போட்டு மிதிக்கிறா, இப்படி நெஞ்சோடு அணைச்சிக்கிறா, போயிடுறா. அவள் செஞ்ச செயலெல்லாம் பார்த்துட்டு இளவரசனுக்கு புரியாமல் மந்திரி மகனை பார்த்தான். மந்திரி மகன் சொன்னால், உனக்கு புரியலையா? அவள் தாமரைப்பூவை கையில் பறிச்சா, எடுத்து கண்ணில் வச்சா. அவள் ஊர் கண்ணபுரம்ங்கிற ஊர். பல்லில் கடிச்சா. அவள் பேர் பத்மாவதின்னு பேர். அவள் மார்பில் வச்சுக்கிட்டா. அவனை விரும்புகிறான்னு அர்த்தம். காலில் போட்டு மிதிச்சா. அவங்க அப்பா பேர் காளிங்கராயன். அவன் தான் அந்த நாட்டை ஆள்றான். முடிஞ்சால் ஊருக்கு வான்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு. உடனே இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நண்பனை தழுவி கொண்டு, எவ்வளோ அழகாக நீ சொல்கிறான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே ஊருக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே பல நாட்களாக சுற்றியும் அரண்மனைக்குள்ளே போக முடியல. அப்போ பூ கொண்டு போகிற அந்த கிளவி மூலமாக அவள் போய் சொல்கிறா, இப்படி வந்திருக்கான்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணா, அந்த இளவரசி கோபத்தில் சந்தனத்துக்கு உள்ள கையை விட்டு 2 கையிலையும் பலார்னு 2 கன்னத்தில் அறிஞ்சிட்டா. கிழவி வருத்தத்தோடு வந்தா. உன் காதலை போய் சொன்னேன், இந்த பாரு 10 விரல் அடிச்சிட்டான்னு. உடனே இளவரசன் சொன்னால், ஐயோ நம்மளை பிடிக்கல போட்டிருக்கு அவளுக்கு, நம்ம வந்துருக்கக்கூடாது. அதுக்கு அமைச்சர் மகன் சொன்னால், இல்லை அந்த சந்தனத்தில் அதை எடுத்து அடித்ததுனால குளிர்ச்சின்னு தெரியுதா? அப்படின்னா என்ன, நிலவு இருக்குது 10 நாளைக்கு ஆகாயத்தில், அது முடிஞ்ச அமாவாசை வர உன்னை வர சொல்கிறான்னு. அதே போல் இவன் காத்திருக்கான். திரும்ப இந்த கிழவி அனுப்புகிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணால், செம்பஞ்சு குழம்பு, அதாவது குங்குமம் மாதிரி இருக்கும், அதில் இது பண்ணி 3 விரலை தொட்டு அடிச்சிட்டா கணத்தில். திரும்ப வந்து கேட்ட உடனே, இல்லை இப்போ வெளியில் வரக்கூடாது, அந்த சூழலில் இருக்கா, இதையும் சொல்கிறான் அந்த அமைச்சர் மகன். அப்புறம் ஒரு வழியாக அடுத்த தடவை கிழவி அனுப்பிவிட்டப்ப அவள் ஒரு புது இது சொல்லிவிட்டு வரலாம் அப்படிங்கிற செய்கையை சொல்கிறான். அதே மாதிரி இவன் போய் அவளோட இருக்கிறான். அவள் கேட்டா, எப்படி நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு. அவன் சொன்னால், நான் எங்கே கண்டுபிடிச்சேன், என் நண்பன் தான் கண்டுபிடிச்சி சொன்னான் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு மனசுக்குள்ளே என்ன பண்ணால், நம்ம ரகசியமெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பழச்சாறில் விஷத்தை கலந்து இளவரசன் கையில் கொடுத்து, இது அபூர்வமான பழத்தில் புளிஞ்ச சாறு, உன் நண்பனுக்கு கொண்டு கொடு. உடனே நண்பனுக்கு கொண்டு போய் பழச்சாறை கொடுத்தான். நான் உன்னை மறந்துட்டேன் 10 நாளாக. அவள் தான் அப்புறம் ஞாபகப்படுத்தி இந்த பழச்சாறை கொடுத்தா, நீ குடின்னொடனே அவன் வாங்கி பார்த்துட்டு, என்னை கொல்றதுக்கு தான் அனுப்பியிருக்கிறா. எப்படி சொல்கிற? பக்கத்தில் இருக்க ஒரு நாய்கிட்ட ஊற்றினோடனே அது குடித்தோடனே அது செத்து போச்சு. பார்த்தியா, இப்போ என்ன செய்கிறது? சரி, அவளை அழைச்சிட்டு நம்ம அந்த நாட்டை விட்டு போவோம். எப்படி நாட்டை விட்டு போகிறது? அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வழி என்ன? அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீ என்ன செய்ய, இன்று இரவு அவள் படுத்துட்டு தூங்குறப்ப அவள் முத்துமாலியை களவாடிட்டு வந்துரு, அவளுடைய உடம்புல நகத்தில் கீறி காயத்தை உண்டாக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி என்ன பண்ணுறான், முத்துமாலையை கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்தோடனே நண்பன் சாமியார் வேஷம் போட்டு அந்த முத்துமாலையை வச்சுருக்கான். அப்போ அதை கொண்டு விற்க போகிறப்ப அதுக்கு விலை கொடுத்து யாரும் வாங்க முடியல. கடைசியில் அரசனே இந்த முத்துமாலை ரொம்ப அபூர்வமாக இருக்கே, இது ஏது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு விலை என்னன்னு. இது விலையெல்லாம் இருக்கட்டும், இது யாருன்னு சொல்கிறேன், உன்னுடைய மகளுடைய முத்துமாலை தான். சந்தேகம் இருந்தால் அவளுடைய உடம்புல காயம் இருக்கும், போய் பாருங்கிறான். அதே மாதிரி பார்த்த உடனே அவள் உடம்புல காயம் இருக்கிறத பார்த்த உடனே அவன் என்னது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே, அவள் இரவு நேரங்களில் உலாவுறா, அவள் ஒரு மாதிரி பேயானவ அப்படின்னு சொன்ன உடனே இதை கேள்விப்பட்டு அரசன் என்ன பண்ணுறான், அமைச்சர்கள்ட்ட போய் கேட்டான்,
இப்படி மகள் வந்து இரவு சுடுகாட்டு பக்கம் திரியிறாளாம், பிணங்களையெல்லாம் போய் தின்றாளாம் அப்படின்னு சொன்ன உடனே அமைச்சர்கள் என்ன பண்ணாங்களாம், அப்படியா, உடனே அவள் நாட்டை விட்டு விரட்டி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நாட்டை விட்டு விரட்டுறாங்க. காட்டில் காத்திருந்த இளவரசனும் தோழனும் அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி போன உடனே மகளை பிரிஞ்ச சோகத்தில் தந்தை இறந்து போகிறான் அரசன், கணவனை பிரிஞ்ச சோகத்தில் தாய் இறந்து போகிறான். இப்போ அந்த நாட்டில் அரசனும் இல்லை, அரசியும் இல்லை, இளவரசியே போயிட்டா. வேதாளம் விக்ரமாதித்தன்கிட்ட கேட்குது, இப்போது அந்த அரசன் இறந்தானே, அவனும் அவனுடைய மனைவி இறந்தாலே அவளும் இறந்து போனதற்கு காரணமான அந்த பாவம் யாரை போய் சேரும்? விக்ரமாதித்தன் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து சொல்ல ஆரம்பித்தான், யாரை போய் சேருமா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, நானே சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு வைங்க. வேதாளம் விக்ரமாதித்தை கேட்டோடனே விக்ரமாதித்தன் சொன்னால், இதில் இளவரசனை சாராது, ஏன்னா அவன் பூராவத்தையும் கண்டுபிடிச்சு சொன்னான். இளவரசனை கொள்றதுக்கான முயற்சி எடுத்த அவளையும் சாராது, ஏன்னா அவள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக தான் அவது பண்ண ஆரம்பித்தான். அரசனை சாருமான்னா அரசனையும் சாராது. இது ஆராயாமல் செஞ்சாங்கல்ல நம்ம அமைச்சங்க. அரசன் வந்து சொன்ன உடனே அந்த அமைச்சர்கள் என்ன செஞ்சுருக்கணும், இதனுடைய உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்களை வச்சு தேடியிருக்கணும். அமைச்சர்கள் சரியாக செய்யலை. ஆக அரசன் இறந்த பாவமும் அரசி இறந்த பாவமும் அமைச்சர்களையே சாரும்னு சொன்ன உடனே விக்ரமாதித்தன் சரியான பதில் சொன்னோடனே சடார்னு அந்த வேதாளம் தோல்லேருந்து போய் அப்படியே அந்த முருங்கை மரத்தில் போய் தலகலத்தை உட்கார ஆரம்பிச்சிருச்சு. முதல் கதையில் சரியான விடையை விக்ரமாதித்தன் சொல்லி முடித்த உடனே வேதாளம் திரும்ப போயிடுச்சு. இப்போ இந்த கதையை இப்படி வச்சுக்கங்களேன், வேதாளம் கதை சொல்லுது, விக்ரமாதித்தன் வர்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும். நீதி என்ன? அமைச்சர்கள் சரியாக இருந்தால்தான் ஒரு தேசம் சரியாக இருக்கும். அந்த காலத்தில் அரசனுக்கு யோசனை சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு தான் உண்டு. அப்போ அரசனை நாட்டை நடத்தினாலும் கூட நிர்வகித்தவர்கள் எல்லோரும் அமைச்சர்கள் தான் சரியாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த கதையில் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். சொல்லி முடித்தோடனே வேதாளம் பழையபடி போயிடுச்சு. உடனே திரும்ப வேதாளத்தை போய் விக்ரமாதித்தன் என்ன பண்ணுறான், வெட்டி வீழ்த்தி தோளில் போட்டு கொண்டு வர்றான். அப்போ திரும்ப அடுத்த கதையை ஆரம்பிக்குது. அடுத்த கதையை அடுத்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.